அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான இஃப்தார் ரெசிபி தான். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீல வாக்கில் நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துறேன். இப்போ இந்த வெண்ணெயிலேயே வெங்காயம் பூண்டு ரெண்டுமே கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக கலர் மாறி வந்துக்கிட்டோம். இந்த மாதிரி கலர் மாறி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துறேன். இப்போ அந்த கேரட்டையும் சேர்த்து வதக்குறேன். கேரட் கொஞ்சம் வேகட்டும். இது கூடவே ஒரு 250 கிராம் சிக்கனை வந்து வேக வச்சு இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் மைதா சேர்க்குறேன். மைதாவை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஒரு வதக்கி விடுங்க. நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நான் 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன். நல்ல ஒரு திக்கான ஃபேட் மில்க் சேருங்க. திக்கான பால் சேர்க்கும் போது தான் நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும் போது அதுவே கொதிக்கும் போது உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. இதோட ஸ்பைசி, அதாவது காரத்துக்கு வெறும் மிளகுத்தூள் மட்டும்தான். ரொம்ப லிக்விடாக இருக்குது. கொஞ்சம் நல்லா திக்காய் வரட்டும் கொதிச்சு. இப்போ இது கூட நான் ஒரு சீஸ் ஸ்லைஸ் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வந்தால் தான் நம்ம எடுத்து வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். அடுப்பு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். கொஞ்சம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சே கிண்டி விடுங்க. கொஞ்சம் அது நல்லா திக்காகி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிருச்சு. இந்த பதத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். இப்போ நம்ம அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஆற வச்சுருங்க. அப்போ தான் அது நல்லா திக்காகி வரும். இப்போ நான் இதை எடுத்து ஆற வச்சிடுறேன். நான் இதில் அப்ளை பண்ணுறதுக்காக நான் ஷெஸ்வான் சாஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஏன்னா அந்த மசாலாலாம் நம்ம பெருசாக சேர்க்கல இல்லையா, அதனால் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக. ப்ரெட்டை வந்து நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுக்குறதுக்காக பெரிய சைஸில் ஒரு டப்பா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட கட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கட்டர் இல்லை, அதனால தான் டப்பா வச்சு கட் பண்ணுறேன். 2 ஒரே மாதிரி கட் பண்ணியாச்சா? இப்போ இதை விட சின்ன சைஸில் ஒரு ரவுண்டாக ஏதாவது ஒரு மூடி எடுத்து சென்டரில் வச்சு கட் பண்ணிடுங்க. நமக்கு வெறும் ரிங் மாதிரி ஒன்று கிடைக்கணும். பாருங்கள், ஒரு ரவுண்டு ப்ரெட்டு, ஒரு ரிங் ப்ரெட்டு. இப்போ அந்த ரவுண்டு ப்ரெட்டில் இந்த ஸ்பைசியான சாஸ் எடுத்து தடவிடுங்க ஃபுல்லாக. உங்ககிட்ட இது இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப்பும் அதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் கலந்து கூட தடவிக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ மேலே இந்த ரிங்கை எடுத்து வச்சு டைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நடுவில் அந்த சிக்கன் ஃபில்லிங் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காயிருச்சுன்னு பாருங்கள், நம்ம ஆஃப் பண்ணி வச்சது. அதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸை வச்சு கவர் பண்ணிடுறேன் ஃபுல்லாக. அவ்வளோதான், ஒரு சூப்பரான சிக்கன் பேஸ்கட் மாதிரி ரெடி பண்ணியாச்சு.
நீங்கள் இதை வந்து எண்ணெயிலலாம் பொரிக்க தேவையில்லை. உங்ககிட்ட அவன் இருந்துச்சுன்னா அதில் வச்சு எடுக்கலாம். பட் எங்ககிட்ட அவன் இல்லை. நான் வந்து பேனில் தான் வச்சு லைட்டாக லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், எண்ணெயில் ஃப்ரை பண்ண தேவையில்லை. பாருங்கள், பார்த்தீங்களா, நல்லா திக்கான ஒரு ஃபில்லிங்காக வச்சுட்டு மேலே கொஞ்சம் சீஸை வச்சிங்கன்னா கவர் ஆகிடும். நீங்கள் எந்த வகை சீஸ் வேண்டாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பாருங்கள், கொஞ்சமாக ஒரு ட்ராப் எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பேனை சுற்றி விட்ருங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் சென்டரில் இந்த பீஸ் ரெண்டையும் வச்சுருங்க. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கிறிஸ்பியான சீஸி பிரெட் ரெடி ஆயிரும். பாருங்கள், கீழே நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.